ஃபைனலி ஆடி மாசத்துல ஒரு பெரிய வேலையை இன்னைக்கு நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது என்னன்னா 2வது வாரத்துல வர ஞாயிற்றுக்கிழமையில நாங்க எப்பவுமே கூழ் ஊத்திடுவோம். இந்த ஆடி மாசத்துல எங்களுக்கு பெரிய விசேஷம்னா ஃபர்ஸ்ட் கூழ் ஊத்துது, அடுத்தது பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை தான். எப்பவுமே என்னோட தங்கச்சி வீட்டுல இருக்கிற அம்மன் கிட்ட தான் படையெல்லாம் போட்டு கூழ் வாத்தல் நாங்க செய்வோம். என்னோட வீட்டுல இருக்கிற பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா நான் வந்து 48 நாள் விரதம் இருக்கிறதுனால வெறும் கூழும் கருவாடு போடாத குழம்பும் மட்டும் வச்சு இன்னைக்கு கற்பூர தீபார்த்தனை காட்டினேன். நைட்டு பாத்தீங்கன்னா அம்மாக்கு வந்து கும்ப சோறு போடுவோம். அது வந்து நிறைய பிரியாணி, முட்டை, சிக்கன் கிரேவி எல்லாமே வச்சு படைப்போம். அது மட்டும் இல்லாம கொழுக்கட்டையும் செஞ்சு நிறைய வச்சு படைப்போம். கற்பூர தீபார்த்தனை காட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியே போயிடுவோம். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெறும் கற்பூர தீபார்த்தனை மட்டும் எரியும். அதாவது அம்மன் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து ஒரு ஐதீகம். 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல மார்க் கண்டிப்பா இருக்கும். பாய்.